பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இந்த நாளிலுமாய் நாம் ஒரு வசனத்தை வாசித்து அதை குறித்து தியானிக்கலாம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது: கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இன்றைக்கு நாம் அநேக தேவைகளுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான பிரச்சனைகளோடு நாம் இருக்கும் பொழுது உலகத்தின் காரியங்களுக்காக, தேவைகளுக்காக உலகத்தின் மனிதர்களை நோக்கி நாம் போகிறோம். அது மாத்திரமல்ல, வியாதி வரும்பொழுது மருத்துவர்களை நாடி தேடுகிறோம். பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது வழக்கறிஞர்களை தேடி நாம் போகிறோம். எல்லா காரியங்களுக்காக நாம் உலகத்தின் மனிதர்களையே நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நாம் கர்த்தரை தேடும் பொழுதே கர்த்தர் நம்மை பிழைக்க செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய வியாதிகளை நீக்கி சுகத்தை கொடுப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால்தான் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை அதிகமாய் தேட வேண்டும். அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நாம் வாழ்ந்திருப்பதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக என்று சொல்லி நாம் இந்த உலகத்திலே பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய இரக்கம் நமக்கு உண்டாக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மனதிற்கும் நம் மீது கடந்து வரும்பொழுது கர்த்தர் நம்மை வாழ வைத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதே போல சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் கர்த்தரை தேடி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதே கர்த்தர் நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் எப்படி கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை தேடுவதினாலே நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி 3 காரியங்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நாம் எதை தேட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் முதலாவது இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்படி தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் கேட்காதது எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆனால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு நோக்கம் உண்டு. நாம் இறந்த பிறகு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும். அப்படி போக வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை உயிரோடு இருக்கும் பொழுதே தேட வேண்டும் என்று சொல்லி இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்படி தேடி நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் தேடி அவருடைய நீதியை தேடும் பொழுதே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்திலே மார்த்தார், மரியாள் என்கிற சகோதரிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 42 வரை இந்த மார்த்தாள், மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் சகோதரிகளாக இருக்கிறார்கள். ஒரு நாளிலே இயேசு அவருடைய வீட்டிற்கு போகிறார். அப்படி போகும் பொழுது அங்கு மார்த்தாள், மரியாள் 2 பேரும் உட்கார்ந்து அவர்கள் இயேசுனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து கொண்டு அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். ஆனால் மார்த்தாளோ அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு பிடித்த சில காரியங்களை செய்வதிலே, வேலைகளை செய்வதிலே அவள் மும்முரமாய் இருக்கிறாள். அவள் மிகவும் சோர்ந்து போனவளாய் வந்து அவள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே இப்படியாய் அவர் சொல்லுகிறார்: மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து
அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இங்கே பாருங்க, மார்த்தாள் வேலைகளை செய்வதனாலே மிகவும் சோர்ந்து போய் காணப்படுகிறாள். அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் உலக பிரகாரமான காரியங்களை, அவரை உபசரிப்பதை குறித்தும் அவருக்கு தேவையான காரியங்களை செய்வதை குறித்தும் மார்த்தாள் கலங்கி கொண்டு அதிலே அவள் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் மரியாளோ இயேசுனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவர் சொல்லுகிற வேத வசனங்களை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவள் கேட்டு கொண்டிருக்கிறாள். அப்பொழுது இயேசு அந்த மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ எனக்கு தான் எல்லா காரியங்களையும் செய்கிறாய். ஆனால் மரியாளோ ஒன்றை அவள் தெரிந்து கொண்டாள். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதிலே அவள் மிகவும் கவனமாயிருக்கிறாள். அதனால்தான் அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி மரியாளை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாமும் கூட கர்த்தருக்கென்று அநேக காரியங்களை செய்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை ஜெபிப்பதிலே, அது மாத்திரமல்ல கொடுப்பதிலே எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கவலையற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அதை பின்பாக நாம் பார்த்து கொள்ளலாம், அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இப்படியாய் நாம் தட்டி கழித்து கொண்டே போகிறோம். ஆனால் வேத வசனம் சொல்வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும் என்று சொல்லி, நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வேத வசனங்களை தியானிக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். அப்படி தேடும் பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராக மாற முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இங்கு இயேசு கிறிஸ்து முதலாவது ஜனங்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்த பின்புதான் அங்கிருந்த ஜனங்களுக்கு அவர் விடுதலையை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நாம் ஒவ்வொரு நாளும் தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கும்படியாய் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை குறித்திலே இப்படியாய் சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், சிறு பிள்ளையை போல என்னை ஏற்றுக்கொள்ளாதவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி, நாம் சிறு பிள்ளையை போல எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறதை அப்படியே நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்ல முடியும் என்று சொல்லி கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இயேசு தம்முடைய சீஷர்களை ஊழியம் செய்ய அனுப்பும் பொழுது கூட லூக்கா 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சீஷர்களை அழைத்து அவர் அனுப்பும் பொழுது, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், அதன் பின்பு வந்திருக்கிற வியாதிகளை குணமாக்குங்கள் என்று சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது, இயேசுனுடைய விருப்பமாயிருக்கிறது. காரணம், அதற்காகத்தான் அவர் நமக்கென்று ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்திற்குள் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதை தேடக்கூடிய ஞானமும் அறிவும் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியும் தேவனுடைய ராஜ்யமானது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷமாய் காணப்படுகிறது என்று சொல்லி, அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நீதி உண்டு, சமாதானம் உண்டு, பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷம் உண்டு என்று சொல்லி நாம் இந்த வேத வசனங்களின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலுமாய் கூட நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும். அப்படி தேடுவோம் என்று சொன்னால் நாம் பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரராய் மாறுவது மாத்திரமல்ல, எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட லிமிடேஷன் கிடையாது. நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்று சொல்லி
கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவதாக நாம் எதை தேட வேண்டும் என்று சொன்னால் முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நாம் எப்படியாவது ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசுங்க, உம்மை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோம். அதே நேரத்திலே நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நாம் சகேயு என்கிற மனிதனை குறித்து அறிவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 to 10 வரையுள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது சகேயுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஒரு ஐஸ்வரனுமாயிருந்த ஒரு மிகப்பெரிய மனிதனாய் காணப்படுகிறார். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளாய் இருந்தது. அதனால் அவன் என்ன செய்கிறான், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஓடுகிறான். ஒரு மரத்தின் மேலே, காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி இயேசுவை பார்க்கும்படியாய் அவன் உட்கார்ந்திருக்கிறான். அவனுடைய நோக்கமெல்லாம் எப்படியாவது நாம் இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளாய் இருந்தது. முழு இருதயத்தோடு அவன் இயேசுவை தேடும்படி அவன் அந்த காட்டத்தி மரத்திலே ஓடி போய் உட்கார்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய மன விருப்பத்தை கர்த்தர் அறிந்திருந்தார். அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தவராய் இருந்தபடியினாலே அந்த இடத்திலே வந்தபொழுது யாரும் இயேசுக்கு சொல்லவில்லை, இங்கு சகேயு மேலே மரத்தின் மேலே அமர்ந்திருக்கிறான் என்று சொல்லி. ஆனால் பாருங்க, இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருந்தபடினால் அந்த மரத்தின் அருகே வந்து நின்ற பொழுது மேலே அண்ணாந்து பார்த்து அவன் சகேயுவை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சகேயுவை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, அவனுடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை இயேசு நன்றாய் அறிந்தார். அவன் தன்னை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறதை அவர் அறிந்திருந்தபடியினாலே யாரும் அவருக்கு சொல்லாமலே அந்த காட்டத்தி மரத்தின் அருகே வந்த பொழுது இயேசு சகேயுவை பார்த்து சொல்லுகிறார். அவனை அழைக்கிறார், அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். உடனே அந்த மனிதன் பாருங்க மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து சந்தோஷத்தோடே இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறான். அது மாத்திரமல்ல, அப்படி கர்த்தர் அவனை அழைக்கும் பொழுது அவனுக்குள்ளாய் ஒரு பாவ உணர்வு வந்தது. உடனே அவன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்கிறான். அங்கேயே அறிக்கை செய்து அவன் இயேசுவிடத்திலே அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பின் அபிஷேகத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை அந்த நாளிலே சகேயு பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். காரணம், அவன் முழு இருதயத்தோடு இயேசுவை தேடி வந்தான். இயேசு சொன்னார், என்னை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தரை நாம் தேடும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. எனவே நாம் கர்த்தரை தேடுவதற்கு, நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவதற்கு நாம் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை தேட வேண்டும். முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரிடத்திலே அன்பு கூற வேண்டும். இப்படி நாம் உண்மையான இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி தேடும் பொழுதே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தி தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்வார். மகதலேனா மரியாளை குறித்து நாம் அறிவோம். அந்த ஸ்திரீ அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய சரீரத்தை தேடி ஓடி போனாள். பாருங்க, கர்த்தர் அவருடைய மன விருப்பத்தை அறிந்திருந்தார். அந்த நாளிலே கர்த்தர் அவளுக்கு தரிசனமானார். முதலாக உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். காரணம், அவள் முழு இருதயத்தோடு இயேசுவை தேடி போனாள். அவருடைய வாஞ்சையை கர்த்தர் பார்த்தார், அவருடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். முதலாவது அந்த சகோதரிக்கு தன்னை வெளிப்படுத்தி அவரை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களை, இந்த நாளிலுமாய் கூட நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடி வரும்பொழுதே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எல்லாவற்றை காட்டிலும் அவர் தன்னை வெளிப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய், அவரை தரிசிக்கும்படியான ஒரு பரம ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார்.
இந்த நாட்களிலுமாய் கூட நாம் அதிகமாக ஜெபத்திலும் உபவாசத்திலும் வேத வசனத்திலும் நாம் தியானித்து காத்திருந்து கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும் பொழுது கர்த்தருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய அபிஷேகத்தை நாம் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வரங்களை நாம் பெற்று கர்த்தருக்கென்று நாம் வல்லமையாய் பயன்படுத்த முடியும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி. இன்றைக்கு பலவிதமான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. வியாதியை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், கடன் பிரச்சனை குறித்த பயம், வேலை இல்லாத காரியங்களை குறித்த பயம் என்று சொல்லி பலவிதமான பயங்களிலே நாம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதக்காரன் மூலமே அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி. எந்த பயமாக இருந்தாலும் நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் அந்த பயத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். மார்க் 5ஆம் அதிகாரம் 25 34 வரையுள்ள ஒரு வசனங்களை பார்க்கும் பொழுது இங்கு 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ மிகவும் ஒரு வேதனைப்பட்ட நிலைமையிலே அநேக பணத்தை செலவழித்த நிலைமையில் கூட அவள் சற்றும் குணமடையாத ஒரு நிலைமையிலே இருக்கிறாள். இப்படி இருக்கும் பொழுது இயேசு அந்த வழியாய் போகும் பொழுது அவள் கர்த்தரை தேடி போகிறாள். கர்த்தரை தேடி போய் இயேசுவை தேடி போய் அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொடுகிறாள். பாருங்க, எப்படியாவது நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி பல தடைகள் அவளுக்கு இருந்திருக்கும். அந்த நாட்களிலே பெண்கள் சாதாரணமாய் போக முடியாது. அந்த கூட்டத்தின் மத்தியிலே, ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அந்த ஸ்திரீ ஓடி போய் இயேசுடைய சரீரத்தை தொடுகிறாள். அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது உடனே அவளுக்குள்ளாய் இருந்த அந்த பெரும்பாடு என்கிற வியாதி நீங்கிற்று. பாருங்க, அவளுக்கு அந்த வியாதியிலிருந்து, அந்த வியாதி குறித்ததான பயத்திலிருந்து கர்த்தர் அந்த நாளிலே அந்த சகோதரிக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அதனுடைய பின்பகுதியிலே நாம் இங்கு ஜெப ஆலய தலைவனுடைய மகளை குறித்து நாம் பார்க்கிறோம். 36 43 வரையுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு ஒரு சிறு பெண் இருக்கிறாள். அந்த மகள் மரண அவஸ்தையாய் இருக்கிறாள். அவள் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு வரும்படி அவன் கர்த்தரை தேடி அழைத்து வருகிறான். அப்படி வரும்பொழுதுதான் இந்த 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த இயேசுவை தொட்டு அவள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாள். இப்படி கால தாமதமாகும் பொழுது அந்த ஜெப ஆலயத்தினுடைய மகள் மரித்து போகிறாள். உடனே அவருடைய வேலைக்காரர்கள் வந்து சொல்லுகிறாள், உன்னுடைய மகள் மரித்து போனால் நீர் அவரை வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறாள். ஆனால் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லும் பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தையை முற்றிலும் விசுவாசித்து அப்படியாய் இருக்கும் பொழுது இயேசு அந்த மனிதனுடைய வீட்டிற்கு போய் அவருடைய மரித்து போன நிலைமையிலிருந்தே அந்த சிறு பெண்ணை அவர் உயிரோடு எழுப்புகிறார். மரண பயத்திலிருந்த அந்த குடும்பத்தாருக்கு இயேசு ஒரு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தகைய பயமாக இருந்தாலும், வியாதி என்கிற பயமாக இருந்தாலும், மரண பயமாக இருந்தாலும், இல்லை வேறு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பயத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடினால்தான் கர்த்தர் நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் மேல் வரும் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும், அனைத்து ஆபத்தான காரியங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலை செய்து நம்மளை பாதுகாப்பார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயத்தோடு இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் அந்த பயத்தை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வியாதி என்கிற பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை தருவார். மரண பயத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். அது மாத்திரமல்ல, பொல்லாத மந்திரவாதிகளினாலே, பிசாசினாலே கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அந்த பயத்திலிருந்து உங்களை விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை தேட வேண்டும். நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை தேடும் பொழுது மாத்திரமே நாம் பிழைத்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அதே போல் பாருங்கள், நாம் முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். எல்லா பயத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலை செய்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த நாளிலே நாம் கர்த்தரை தேடுவோம். கர்த்தரிடத்திலிருந்து மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கென்று சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, விசேஷமாய் ஆண்டவரே, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னீரே. நாங்கள் உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே. முதலாவது ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை தேடும் பொழுது இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கூட கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல தகப்பனே, முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே. அப்படி தேடும் பொழுது என்னை கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கட்டிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல தகப்பனே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொன்னது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வியாதி என்கிற பயம், மரண பயம் ஆண்டவரே, மற்றும் எல்லா பிரச்சனைகள் என்கிற பயத்திலும் இருந்தும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவரே நீ எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பீராக ஆண்டவரே. அவர்கள் பிழைத்திருக்கும்படியாய் உம்முடைய இரக்கம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற இந்த மட்டில்லாத கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.